ஹிட் தேர்ட் கேஸ் சீரியஸ் ஆஃப் மர்டர் ஒரே பேட்டர்ன்ல நடக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சீரியல் கில்லர் யாரு அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ் பிளாட், ஒரு யூஸ்வல் சைக்கோ கிரைம் த்ரில்லர் பேஸ் பிளாட்ல இருந்து ஆரம்பிக்கிற கதை தான் இந்த ஹிட் தேர்ட் கேஸ் படமும். பட் அதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். எல்லாருக்கும் மறுபடியும் ஹாப்பி மே டே, ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே அண்ட் ஒரு குட்டி மெசேஜ். இந்த கருப்பு சட்டையை போட்டு இந்த 3 படம் பார்த்துட்டு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வேற இன்னும் பார்க்கல. ஒரு மாதிரி ஏசிக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே உப்புசமும் வந்துட்டு உள்ள கூலா வெளியே சூடா அப்படின்னு வந்து ஒரு மிக்சடு இதா வந்துச்சு. எதுக்கு ரிவ்யூ தாண்டி இதை பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டுங்க. ஃபோனில் நான் நோ ஸ்பாய்லர் சேலஞ்சுன்னு வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜய் நடித்த படத்துக்கு நோ ஸ்பாய்லர் சேலஞ்சுன்னு ஒரு விஷயம் பேசியிருந்தேன். நம்ம சேனல் பெருசாக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் மறுபடியும் சொல்கிறேன், அப்படி என்னதான் இருக்கு. படம் வந்து ஓப்பன் ஆனோடனே வந்து அந்த படத்தை அப்படியே ஃபோனில் வந்து படத்தை ஸ்க்ரீனில் பார்க்காம ஃபோன் எடுத்துட்டு அந்த ஓப்பனிங் சீனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்னாப் சாட்டில் அனுப்புறது, பாட்டை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது. இன்னும் சில பேரெல்லாம் வந்து படம் பார்க்கறதுக்கெல்லாம் வரல, ஃபோன் எடுத்துட்டு படத்தை வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நிறைய பேர் வரீங்க. அப்படி அவங்கள விடுங்க. அந்த இன்ட்ரோ சீனை ஸ்டேட்டஸாக வைக்கிறதுல என்ன ஒரு இது கிடைக்குதுன்னு தெரியல. படம் பார்க்காதவங்களுக்கு அது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்பாய்லர் தானே. உனக்கு முன்னாடி நான் இந்த படத்தை பார்த்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஈகோவும் இருக்கும் தானே அந்த வீடியோ எடுக்கிறவங்களுக்கு. இதோட ஹைலைட் என்னன்னா, படத்தை வந்து தேட்டரில் பார்க்காம வீடியோ எடுத்து வீடியோவில் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து ஒரு டைம் கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றது. வாட் இஸ் திஸ்? எனக்கு இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதை வந்து என் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இதை பற்றி இவ்வளோ பேசுறீங்களே, நீங்கள் அந்த மாதிரி பண்ணது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, முதல்ல ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தவன்னா, பட் ஆனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நானே அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோன்னா என்னால் பண்ண முடியும்னா உங்களாலையும் அதை பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணி ஒரு படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்களேன். அந்த படம் தர ஃபீலே வேற. இதை வந்து இந்த ரெட்ரோ படம், இந்த ஹிட் தேர்ட் கேஸ், தண்டர்போல்ட்ஸ் இந்த மாதிரி படங்களுக்கு மட்டும் சொல்ல, ஃபோனை எடுத்து ஸ்க்ரீனில் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் ஒரு படத்தை டாப் டு எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது தர ஃபீலே வேற. அதுக்காக தானே வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணி அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் எந்த படம் பார்க்கணுமோன்னு நினச்சிட்டு வரீங்க. ஸோ கொஞ்சம் சீரியஸாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. பட் ஸோ நான் இதன் மூலியமாக கேட்டுக்கிற ரெக்வஸ்ட், முடிஞ்ச அளவுக்கு படத்தை தேட்டரில் மட்டும் பாருங்கள். அது தேட்டரில் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஃபோனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா இத்தனை ருபீஸ் வரைக்கும் வந்து ஃபைன் போடுறதுக்கு லீகலாக வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு போட்டும் அதெல்லாம் பார்க்காம வந்து நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. அண்ட் அப்படி போட்டும் சில தேட்டர் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜுமே வந்து அதை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸாகவே பண்ணிட்டு இருக்காங்க. என் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், படத்தை ஸ்பாயில் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எப்படி பார்க்குறீங்களோ மற்றவங்களும் அதே மாதிரி பார்க்கட்டும் தான் என்னோட ஒரே எண்ணம். ஸோ ப்ளீஸ் 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 கன்சிடர் மை ரெக்வஸ்ட். அண்ட் ஒரு குட்டி மெசேஜ், உங்கள் பிரெயின், அதாவது நீங்கள் யோசிக்கிறீங்களே, அந்த யோசிக்கிற விஷயத்த கொஞ்சம் ஒரே விஷயத்தை திருப்பி 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 யோசிச்சிருந்தீங்கன்னா அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது விஷயங்களை வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி யோசிச்சிருந்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுறத விட நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற அந்த விஷயத்த பயங்கரமாக சொதப்பறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் அந்த விஷயத்துலேருந்து வேற விஷயத்துக்கு டைவர்ட் ஆனீங்கன்னா இன்னுமே அந்த விஷயத்தை பற்றி தெளிவு இன்னும் பயங்கரமாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேங்க. கம்மிங் பேக் டு ஹிட் தேர்ட் கேஸ், வைலன்ஸ் வைலன்ஸ் வைலன்ஸ். ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பக்காவாக பிரித்து எடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு பண்ண ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ். ஸ்டேஜிங்லேருந்து ஒவ்வொரு ஸ்டண்ட்டையும் எழுதி விஷுவல் காட்டின வரைக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த இந்தியன் ஃபிலிம்ஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைலண்ட் பிளட் செட் அதிகமாக இருக்கிற படம் இந்த ஹிட் தேர்ட் கேஸ் படம் தான். எப்பா 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 பயங்கரமான வைலன்ஸு. அதுவும் வந்து கதைக்குள்ளே ஜஸ்டிஃபைடாக வந்து அந்த கேரக்டரே இந்த மாதிரி தான், இப்படி தான் சைக்கோத்தனமாக அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது வெறி வந்து அப்படிங்கிற மாதிரி ப்ரோட்டகனிஸ்ட் கேரக்டர் பிரித்து எடுத்துட்டாங்க. நான் எல்லாம் வேற லெவல் ஆக்டிங். அதாவது நீங்கள் படம் தானே பார்க்க வந்திருக்கீங்க, ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கணும் தானே, அதை எதிர்பார்த்து தானே வந்திருக்கீங்க. அதுக்கு நான் வந்து என்ன எஃபர்ட் போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கதை எழுதி ஆக்டிங்கையும் பிரித்து எடுத்திருக்காரு நானி. பட் அதுக்கான ஒரு ஸ்டோரியிலையும் சில லாஜிக்ஸ் வச்சு ஒரு பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு வந்து நியூஸில் அங்கேயும் இங்கேயுமா வந்து கேட்ட விஷயங்களை வந்து கேதர் பண்ணி அது ஒரு நெட்வொர்க்காக வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து ஒவ்வொரு லேயராக வச்சு அதை எப்படி நானி கண்டுபிடிக்கிறான்னு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி பயங்கரமாக வந்து சைலேஷ் கொர்னேனி அவரோட சீக்வல் ஹிட்
ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் படத்துக்கு பழைய சேனல்ல ரிவ்யூ 2 ரிவ்யூ, ஒரு ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ, ஒரு ஸ்பாய்லரோட ரிவ்யூ. அது இல்லாம வந்து நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இந்த சீன் எதுக்கு நடக்குது, ஹீரோ ஏன் வந்து இப்படி பிஹேவ் பண்றாரு அந்த ஹிட் ஃபர்ஸ்ட் கேஸ் படத்துல அப்படிங்கிறது எல்லாம் ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து டைசெக்ட் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி அந்த படத்தையே ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி அந்த கோயம்புத்தூர் விமர்சகர் 1 சேனல்ல வந்து போட்டிருந்தேன். போயிருச்சு அந்த சேனல். மேபி மறுபடியும் வந்து நீங்க வந்து ஹிட் 1, ஹிட் 2, ஹிட் 3 இந்த 3 படத்துக்குமே வந்து அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நான் பண்றேன். பட் கம்மிங் டு அந்த சீக்வல் படத்துக்கான கனெக்ஷனை வச்சு ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து, அதாவது ஸ்ரீநிதி செட்டி எல்லாம் வேற லெவல் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அண்ட் சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும். அதெல்லாம் வந்து அந்த ஹிட் மூவி பிரான்ச்சைஸுக்கான ஒரு விஷயங்கள், அதெல்லாம் மைன்யூட்டா டீட்டெயில்டா வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து தெளிவா இந்த படத்தோட டைரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடன்னு போயிட்டு இருந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேல டக்குன்னு ஸ்பீட் பிரேக்கை போட்டு நிறுத்தின மாதிரி வந்து சில இடங்கள் வந்து இருந்துச்சு. ஒரு பிரீத்தரா அந்த விஷயங்கள்லாம் வச்சிருந்தாலும் கொஞ்சம் அதை வேற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னுமே லாஜிக் ஃபுல்லா வந்து சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஹிட் 1 அண்ட் ஹிட் 2, ஹிட் 1 கம்பேர் பண்ணும்போது ஹிட் 2 கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்பிளான ஒரு கதை தான். பட் இந்த 2 படத்துலையுமே வந்து அந்த லாஜிக்கை வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் இதுல கொஞ்சம் பிசிறு தட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து தான். இது அடல்ட்ரேட்டட் ஃபிலிம், ஃபேமிலியா போய் பார்க்கலாம். சின்ன குழந்தைகள் மட்டும் கூட்டிட்டு போக முடியாது, பிலோ 18. கண்டிப்பா தாராளமா இந்த படத்தை தமிழ்லயுமே வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்லயும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த படத்தை தெலுங்குல தான் பார்த்தேன். அண்ட் ரியாலிட்டியை மேட்ச் பண்ற மாதிரி காஷ்மீர்ல ஹிந்திலேயே வந்து பேசுற மாதிரி கீழே சப்டைட்டில்ஸ் மட்டும் தெலுங்குல போடுற மாதிரி பண்ண விஷயங்கள் எல்லாம் ஆடியன்ஸும் இந்த படத்துக்குள்ள இருக்கிறதுக்கு நல்லாவே வந்து யூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹிட் தேர்ட் கேஸ் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. ஹிட் தேர்ட் கேஸ், த மோஸ்ட் வைலண்ட் கிரைம் த்ரில்லர் ஐ ஹேவ் விட்னஸ்ட். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.